தொடர்கின்றன. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய ஒழுங்குமுறை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் மற்றும் அரசு மருத்துவர்கள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் ஒரு கட்டமாக திருச்சி வெஸ்ட்ரி பள்ளியில் இருந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மற்றும் மக்கள் விரோத மசோதாக்களை கொண்டு வந்த அவருடைய பதவியை நீக்கம் செய்து ஒரு நல்ல அமைச்சரை, இந்த சமுதாய சிந்தனையுள்ள ஒரு அமைச்சரை இங்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த ஆட்சி நோயாளிகள் விரோத ஆட்சி, மருத்துவர்கள் விரோத ஆட்சி கொண்டு வந்த மசோதாக்களை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். இதேபோல் திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதனால் தனியார் மருத்துவமனைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் புறநோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகையில் மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேசிய சுகாதார மசோதாவை வாபஸ் பெற வலியுறுத்தி கோஷம் எழுப்பப்பட்டது. இதில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் மருத்துவர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் போலி மருத்துவர்களை ஒழிக்க தனி மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. இதில் மருத்துவர்கள் மட்டுமன்றி செவிலியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மத்திய அரசை கண்டித்து அகில இந்திய மருத்துவ சங்கத்தினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் அத்தியாவசிய பொருட்களை தடுத்து நிறுத்தும் போராட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளதாக விவசாயிகள் சங்க தலைவர் சின்னசாமி தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சின்னசாமி, தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநாடு மற்றும் உழவர் தின பேரணி ஜூலை 5ஆம் தேதி நடைபெறும் என்று கூறினார். மேலும் கேரள அரசு அமராவதி, பவானி, சிறுவாணி ஆறுகளின் குறுக்கே அணைகள் கட்ட திட்டமிட்டுள்ளதை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் உரிமையை பறிக்கின்ற வகையில் கேரள அரசு முல்லை பெரியாறு அணையிலேயும் பவானி ஆறு குறுக்காக அணை கட்டக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய மத்திய அரசு மௌனம் சாய்த்து கொண்டிருக்கிறது. ஆக இதே நிலை நீடிக்குமானால் கேரள அரசுக்கு எதிராக தமிழகத்திற்கிருந்து செல்லக்கூடிய காய்கறிகள், பால் மற்றும் அனைத்து பொருள்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய பொருளாதார தடை ஏற்படுத்தக்கூடிய போராட்டத்தை விரைவில் தொடங்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கண்டிக்கும் வகையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படும் பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தடுத்து நிறுத்தும் போராட்டம் விரைவில் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். அறந்தாங்கியில் ஆசிரியை நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள அறந்தாங்கி காரைக்குடி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வானதி என்பவர் வசித்து வந்தார். இவர் வம்பரம்பட்டி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு தனது வளர்ப்பு மகள் நித்யஸ்ரீயுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது சில மர்ம நபர்களால் ஆசிரியை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஆசிரியை வானதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அறந்தாங்கியில் உள்ள அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை பட்டப்பகலில் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு மருத்துவமனைகளில் தொடரும் குழந்தை கடத்தல் சம்பவத்தால் தாய்மார்கள் கலக்கமடைந்துள்ளனர். திருப்பூரில் வசித்து வருபவர் ரவி. இவரது மனைவி தேன்மொழி 2வது பிரசவத்திற்காக கடந்த புதன்கிழமை அன்று அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். அவருக்கு வியாழக்கிழமை அன்று பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் இன்று வீட்டுக்கு புறப்படுவதற்காக தேன்மொழி தயார் நிலையில் இருந்தார். தேன்மொழி குழந்தையை தனது அம்மாவிடம் கொடுத்துவிட்டு மருந்தகத்திற்கு சென்றதை கண்காணித்த கடத்தல் கும்பல் அவரிடம் நாடகமாடி அந்த பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்றனர். பின்னர் வார்டுக்கு வந்த தேன்மொழி அங்கு குழந்தை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் கேட்டபோது யாரும் தெரியாது என்று கூறியதால் தேன்மொழி கூச்சலிட்டு கதறி அழுத சம்பவம் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. வியாழக்கிழமை நைட்டு 12:45க்கு பிரசவம் ஆயிடுச்சுங்க. 4 நாள் பெட்டில் இருந்தாங்க. அப்புறம் நேற்று டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனது குழந்தைக்கு வயிற்றால காய்ச்சல் வந்ததுனால ஐஸ் வார்டில் கொண்டு போய் அட்மிஷன் பண்ணியிருந்தோம். அம்மா வந்து கூட இருந்தாங்க.
பெண்ணுக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, பிறந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கீழே இறங்கி வந்திருக்காங்க. அம்மா கூட தான் இருந்தாங்க, குழந்தைய மடியில் வச்சுட்டு. ஒரே செகண்டுங்க காணாமல் போயிடுச்சு. ஒரு பொம்பளை வந்து நின்று கீழே சண்டை போட்டுக்கிறாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொன்னது தான் சொல்லிட்டு அம்மா கீழே இறங்கி 2 படி ஏறி போறதுக்குள்ள குழந்தையை காணுங்க, எடுத்துட்டு போயிட்டா அந்த பொம்பளை. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குழந்தை கடத்தல் கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். குழந்தையை கடத்திச் சென்ற நபர்கள் மருத்துவமனையில் உள்ள கேமராவில் பதிவாகியுள்ளனர். அதை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் அரசு மருத்துவமனை மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குழந்தைகள் திருடப்படுவது சர்வசாதாரணமாக உள்ளது. குழந்தை கடத்தலை தடுக்க அதிமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. சர்க்கரையில் லேசாக ஈரம் பட்டாலே அது கரைந்துவிடும். சிறிதளவு சர்க்கரையை வாய்க்குள் போட்டு விழுங்கினால் அது கரைந்து போய் சிறிது நேரத்தில் இரத்தத்தில் கலந்துவிடும். இங்கே பாருங்கள், ஒருவர் சர்க்கரையை எடுத்து விழுங்குகிறார், அதற்கு மேல் 1 டம்ளர் தண்ணீரும் குடிக்கிறார். சிறிது நேரம் கழித்து அந்த சர்க்கரையை அப்படியே திட ரூபத்தில் வாய் வழியாக வெளியே கொட்டி ஆச்சரியப்பட வைக்கிறார். Coffee? Okay. Water. Sama potrubi, sama rauru normal. Here we go. Beautiful coffee. Thank you. அமெரிக்காவில் பரவி வரும் காட்டுத் தீ, சுற்றுலா தலங்கள் அழியும் அபாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.